கர்த்தருடைய பரிசுத்தம் மேம்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, மனிதரை படைப்பதற்கான நோக்கத்தை இந்த ஒரே வசனத்தில் சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா, தனக்குன்னு ஒரு ஜனம் வேணும்னு தான் ஆதாமை உருவாக்குறாரு. ஆதாம் கீழே விழுந்து போயிறாரு. திரும்ப ஆபிரகாமை உருவாக்கி அந்த ஒரே மனிதன் மூலமாக ஈசாக்கை கொண்டு வந்து, ஈசாக்கின் மூலமாக தனக்குன்னு ஒரு ஜனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இன்னைக்கு உங்களையும் என்னையும் எதுக்காக ஆண்டவரோட பிள்ளைகளாக வச்சுருக்காரு அப்படின்னா, அவரை துதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஹல்லேலூயா. ஸோ துதி எடுக்கும்போது சாத்தான் கண்டிப்பாக நம்மளை விட்டு வெளியே ஓடிடுவான். துதிக்கும்போது தேவ மகிமை உங்களுக்குள்ளே இறங்கி வரும். நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மாறும். நீங்கள் துதி எடுத்து ஜெபித்து ஆராதித்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது மற்ற ஜனங்களும் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தர் அதுக்காகத்தான் உங்களை தம்மோட ஜனமாக எடுத்திருக்காங்க. அவர் தெரிந்து கொண்ட ஜனமும் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான்கள். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களை பாக்கியவானாக மாற்றுவார். ஆமென்.